வணக்கம். இந்த சேனலில் பல அரிய கோவில்களை பற்றிய தகவல்களையும் மற்றும் நமக்கு மிகவும் பரிச்சயமான கோவில்களில் இதுவரை அறியாத புராண கதைகள் பற்றியும் சொல்லப்படும். முதல் முறையாக இந்த சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். விநாயகரின் அறுபடை வீடுகள். தம்பிக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல் அண்ணனான விநாயகருக்கும் 6 படை வீடுகள் உள்ளன. முதல் படை வீடு திருவண்ணாமலை. அல்லல் போம் விநாயகர். இவ்விநாயகரை ஔவையார் அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் என்று பாடியுள்ளார். இவர் திருவண்ணாமலையில் கிழக்கு ராஜகோபுரத்தின் உள் செல்வ கணபதியாக அருள் புரிகிறார். இவரை வழிபட நம் வாழ்வின் துயரங்கள் அனைத்தும் நீங்கும். இரண்டாம் படை வீடு விருத்தாச்சலம் ஆழத்து பிள்ளையார். இவர் இங்குள்ள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ளார். பெயருக்கேற்ப ஆழத்தில் சன்னதி கொண்டுள்ளார். 18 அடி ஆழத்தில் 16 படிக்கட்டுகள் இறங்கி சென்று வழிபட வேண்டும். இவரை துதித்தால் செல்வம், கல்வி, சீரான வாழ்வு அமையும். மூன்றாம் படை வீடு திருக்கடையூர் கள்ளவாரண விநாயகர். ஒரு முறை இந்திராதி தேவர்கள் விநாயகரை வணங்க மறந்தனர். இதனால் அமிர்த கலசத்தை அவர் மறைத்து வைத்தார். அமிர்தம் கிடைக்காத தேவர்கள் தவறை உணர்ந்து விநாயகரை வணங்கி அமிர்தத்தை பெற்றனர். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் அருள் புரியும் திருக்கடையூராகும். அமிர்தத்தை மறைத்ததால் இவர் கள்ளவாரண விநாயகரானார். இவரை வழிபட நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை வழங்கி சுக வாழ்வினை தருவார். நான்காம் படை வீடு மதுரை காரியசித்தி விநாயகர். மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனை தரிசிக்க செல்லும் வழியில் சித்தி விநாயகர் என்று அருள் பாலிக்கிறார். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது. இவர் தன்னை வழிபடுபவர்களுக்கு வாழ்வின் எல்லா சித்திகளையும் அருளும் வள்ளலாக விளங்குகிறார். ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். 2 கரங்களுடன் உள்ள இவர் சிவலிங்கத்தை வலக்கையில் தாங்கி சிவபூஜை செய்யும் நிலையில் உள்ளார். இக்கோயில் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்ட கோயிலாகும். இந்த கற்பக விநாயகரை வணங்கினால் ஞானமும் தீட்சையும் கிடைக்கும். ஆறாம் படை வீடு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். சிற்பியின் ஒளியால் பொல்லப்படாமல் அப்படியென்றால் செதுக்கப்படாமல் சுயம்புவாக தோன்றியதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். தேவார திருமுறைகள் வெளிவர காரணமானவரும் அதனை தொகுத்தவருமான நம்பியாண்டார் நம்பி அவதரித்த திருத்தலமாகும். இவர் பொல்லா பிள்ளையாரின் மீது கொண்டிருந்த அதீத பக்தியினால் விநாயகரை நேரில் பார்க்கும் பாக்கியம் பெற்றார். இந்த பொல்லா பிள்ளையாரே நம்பியிடம் தேவாரம் இருக்கும் இடத்தை தெரிவித்தார். இத்தலத்தில் வழிபட்டால் அனைத்து புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கணபதியை அவரது படை வீடுகளுக்கே சென்று தரிசித்து சிறப்பான பயன்களை பெறுவோமாக.